பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். நம்ம செகண்ட் ப்ரோமோல பார்த்தோம் இல்லையா, திவ்யாவை பழைய கண்டஸ்டன்ஸ் அது வியானாவாகட்டும் பார்வதி ஆகட்டும் எல்லாரும் நீங்கள் ஏன் இப்படி ஸ்கூல் மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட சண்டை இப்போ தான் லைவில் நடந்துட்டுருக்கு. ஓகே, திவ்யா முதல்ல எப்படி கேப்டன் ஆனாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், போன வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு பால் இருக்கும், ஒரு ரிங்கை தூக்கி அந்த பால் மேலே போட்டு, ஏன்னா அந்த ரிங்கில் ஒரு கை இருக்கும், ஸோ நம்ம பாலை இழுத்து நம்ம பக்கம் கொண்டு வரணும். ஸோ இதுதான் வந்திருக்க 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் அதுக்கு ஜட்ஜஸ் வந்துட்டு விக்கல்ஸ், விக்ரம் அண்ட் பார்வதி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திவ்யா வின் பண்ணாங்க, கரெக்டாக பாலை போட்டு கரெக்டாக எடுத்துட்டாங்க. அடுத்த ரவுண்டில் சாண்ட்ரா வின் பண்ணாங்க, தேர்ட் ரவுண்டில் அமித் வின் பண்ணார். பட் இந்த 3 ரவுண்ட்லையுமே பிரஜினால் பண்ணவே முடியல. ஆனால் இது ஒரு சான்ஸாக, ஏன்னா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா மேலே நம்மளோட பார்வதிக்கு ஆல்ரெடி ஒரு கோபம் இருக்குது. அண்ட் அப்பப்போ இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் முட்டிக்குது, வெளியே துப்புனதை தான் நான் சொன்னேன், நீ என்ன ஒழுக்கமா அப்படின்ற மாதிரி பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம பாரு அவரை வெறுப்பேற்றணும் அப்படின்னு, என்ன பிரஜின் இன்னும் அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் பண்ணலையா, ஏன்னா இவங்க வந்து ஜட்ஜாக இருக்காங்களா, அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல, இப்படியே இருக்கிறீங்க, அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கலாய்ச்சிட்டே இருந்தாங்க பிரஜினை. ஸோ அடுத்ததாக 4th ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிரஜின் வந்துட்டு பாலை அந்த ரிங்குக்குள்ளேருந்து போட்டு தான் எடுக்கணுமே தவிர அந்த ரிங் வச்சு தட்டி எடுத்தார். அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. மறுபடியும் 4th ரவுண்ட் நடந்துச்சு. 4th ரவுண்டில் மறுபடியும் திவ்யா வின் பண்ணி 2 பால்ஸ் திவ்யா கிட்டே இருக்குது, மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பால், பிரஜின் 0ல் இருந்தார். அண்ட் அட் த 5th ரவுண்ட். ஸோ 5th ரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அமித் வந்து கரெக்டாக அந்த பாலை போட்டு எடுத்துகிட்டு இருந்தார். அந்த நேரம் பிரஜின் வந்து அந்த பாலை அந்த ரிங்குக்குள்ளே பால் இருக்குது நம்மளோட அமித் கிட்ட, அதை பிரஜின் அவர் சைடு எடுத்துட்டார். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. நம்மளோட திவ்யா மட்டும் 2 பால்ஸ் இருந்ததுனால அவங்க வின்னர் ஆகிட்டாங்க. ஸோ வின்னர் ஆனதுக்கப்புறமா தலையாயிட்டாங்க இல்லையா, தலைக்கு வந்துட்டு பிக் பாஸ் சொல்லிட்டார், ஓகே தலை என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் யாராவது உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டீம் பிரிக்கிறது எப்போவுமே வந்து தன்னிச்சையாக தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் திவ்யா வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க, யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும் நீங்கள் சொல்லுங்கள், அதை வச்சு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அப்பவும் பிக் பாஸ் வார்னிங் கொடுக்குறாரு, இல்லை அதை பண்ணாதீங்க அப்படின்னு, ஏன்னா நீங்கள் தன்னிச்சையாக தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம பாரு இருந்துட்டு, ஏன் நீங்கள் பார்த்துட்டு வரலையா அப்படின்னாங்க. ஸோ பாரு இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏண்டா டே நானும் கமருதின்னு என்னென்ன பேசணும் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கேன், இந்த பிக் பாஸ் ரூல்ஸ் கூட உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி, ஏன் நீங்கள் பார்த்துட்டு வரலையா அப்படின்னாங்க. ஸோ திவ்யாக்கு அங்கே டென்ஷன் ஆயிடுச்சு. நான் பார்த்துட்டு வரலையா வைக்கலையான்றதுல நீங்கள் யாரும் பேசக்கூடாது, நான் கேப்டனாக இங்கே வந்து நின்னதுக்கப்புறம் நான் பேசுறது நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி, இந்த போதி மரத்து அடியில் எல்லாரும் உட்காந்து ஞானம் பெறுற மாதிரி தான் இந்த இடம் இருக்கணும். அவ்வளோ ஒரு பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாது, ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அபியூஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திவ்யா கரெக்டாக இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் ரூடாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பாஸ் தான் சொல்கிறாரு, நீங்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு. பட் அதை மீறியும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குக்கிங் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம திவ்யா கேட்டாங்க. அப்போ பிக் பாஸே சொல்லிட்டாரு, திவ்யா ராங், நீங்களாக தான் முடிவெடுக்கணும், கேட்காதீங்க அப்படின்னு. அப்போ எல்லாருமே ஹவுஸ்மேட் சொன்னாங்க, நாங்கள் இதைத்தான் சொன்னோம், நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுங்க அப்படின் போது திவ்யா கோவம் வருது. அப்போ 4 பேர் சமைக்க தெரியாதவங்க நான் போட்டேன்னா உங்களுக்கு பரவாயில்லையா, சாப்பிட வேணாம் பரவாயில்லையா அப்படின்னு கோவப்படுறாங்க. ஸோ நம்ம சைட்லேயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது 4 பேர் சொன்னாங்கன்னா ஓ தப்பு தானா அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் அவங்க அந்த இடத்துலையும் தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தன்னோட பாயிண்ட் கரெக்டுன்ற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்றாங்க. பட் திவ்யா கொஞ்சம் லவுடராக தான் இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் கத்தாதீங்கன்றாங்க. ஆனால் திவ்யாவே பயங்கரமாக கத்திட்டு தான் இருந்தாங்க. ஓகே, இது நடந்தது. அடுத்ததாக வந்துட்டு டீம் பிரிச்சுட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் குக்கிங்க்கு, வெசல் வாஷிங், டாய்லெட் கிளீனிங் டீம் பிரிச்சுட்டாங்க. கடைசி நம்ம விக்கல்ஸ், விக்ரம் மட்டும் இருந்தார். அப்போ திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, விக்கல்ஸ், விக்ரம் உங்களோட வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இங்கே பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இல்லை அப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்கள வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ உடனே உள்ளே இருக்க எல்லாருமே என்ன கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒட்டுறன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சாங்க. அவ்வளோதான் நடந்தது. இது ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்தது. இதுக்கு போய் திவ்யா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ திவ்யா டென்ஷன் ஆகிட்டு, இப்போ தானே உங்களால் சொன்னேன், உங்களால் அதை கூட எடுத்துக்க முடியாதா, இப்போ தான் எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன், அவரை அஃபெண்ட் பண்ணுற மாதிரி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப நார்மலான விஷயம் தான், அவங்க பிக் பாஸ் பேசினாலே அங்கே இருக்கவங்களாம் கலாய்ச்சிக்குவாங்க. இது அவருமே ஃபன்னியாக தான் எடுத்துக்கிட்டார். பட் திவ்யா அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பார்க்குற மாதிரி தோணுச்சு. ஸோ இவங்க திட்ட ஆரம்பிச்சதுமே கெமி ஃபஸ்ட்டு பேசினாங்க, இது ரொம்ப ஜாலியாக ஒரு ஃபன்னான கான்வர்சேஷன், இதுக்கே நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின் போது, இல்லை
அவர் அஃபெண்ட் ஆகிருப்பார், நீங்கள் எப்படி அப்படி பேசலாம் அப்படின்போது விக்ரம் நான்லாம் அஃபெண்ட் ஆகலைங்க, இது சும்மா ஒரு ஃபன் தானுங்க அப்படின்னு. ஸோ திவ்யா இருந்துட்டு ஓகே சாரி, நான் வந்து அவர் அஃபெண்ட் ஆகிருப்பாருக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அண்ட் யாரையுமே நான் பேசும்போது நீங்கள் யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் காமிச்சிக்கிறாங்க. என்ன அதை கேட்டால் நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டால், நான் வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து தான் பேசுகிறேன், வெளியே நடக்கிறது தான் பேசுகிறேன். இந்த ஏதான் அவங்க பல தடவை சொல்லிட்டாங்க, நான் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன், வெளியே உங்களை பற்றி தெரியும், வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசினனால தான் வியானா ஒரு பாயிண்ட் கேட்டாங்க. இங்கே பாருங்கள், இது ஸ்கூல் கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி வாயில் கை வச்சுட்டுலாம் உட்கார முடியாது அப்படின் போது திவ்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. திவ்யாவை அப்போஸ் பண்ணி பேசினாலே கோவம் வருது. ஸோ திவ்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள், நானும் இது ஸ்கூல்னு சொல்லலை, வாயை பொத்திட்டு இருங்கன்னு யாரும் சொல்லலை அப்படின் போது நான் சொன்னது வாயில் கை வச்சுட்டு இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் வேர்டை ட்விஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள், வாயை பொத்திட்டு உட்காருன்னு சொல்கிறீங்க, நான் அப்படி பேசவே இல்லையே அப்படின்னாங்க. சரி, ஆனால் அப்படிலாம் இருக்க முடியாதான், ஆனால் நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசுகிறத கேளுங்க, அதை விட்டுட்டு கத்திட்டே இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கொஞ்சம் லிட்டில் பிட் ரூடாக தான் தெரியுறாங்க. அவங்க நமக்கு பிடிக்காத பார்வதி அடிக்கிறாங்க, கனியை அடிக்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான், அதுக்காக திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமான்றதை இன்னும் 2 நாள் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போவே நிறைய பேர் திவ்யாவுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நாம் ஒருத்தர்கிட்ட அமைதியாக பேசுங்க, காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா மற்றவங்களும் அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? நம்ம பேசுகிறத மற்றவங்க பேசுகிறத திவ்யா கேட்கணும், மற்றவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களும் கத்தக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதில் திவ்யா எங்கேயோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.